ஏஆர் ரஹ்மான் சார் ரீக்ரியேட் பண்ண ஒரு வீடியோ தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. 10 தல படத்தில் ராவடி அப்படிங்கிற சாங் செம்ம ஃபேமஸ் ஆகிருந்தது. இந்த பாட்டோட ரிலிக்ஸ் எல்லாமே ஸ்னேகன் தான் எழுதியிருந்தார். சிங்கர் சுபா தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் விக்கல்ஸ் டீமை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணும்போதும் ரெக்கார்ட் செக்ஷனில் இப்படியெல்லாம் தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களே க்ரியேட்டிவிட்டியாக ஒரு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ராவடி சாங்கோட ரெக்கார்டிங் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே ஃபன்னியாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் சிங்கர் சுபா பாடும்போது ராவடி அப்படின்னு பாடுறதுக்கு பதிலாக ராபரி அப்படின்னு பாடுற மாதிரி ரொம்பவே ஃபன்னியாக அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தப்பாக பாடுறாங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி கவிஞர் ஸ்னேகன் நோட்டீஸ் பண்ணுற மாதிரியும் ஏஆர் ரஹ்மான் பார்த்து ஷாக் ஆகிட்டு மைக்கை வாங்குற மாதிரியும் இந்த வீடியோவை ரொம்பவே சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிங்கர் சுபா, கவிஞர் ஸ்னேகன், ஏஆர் ரஹ்மான் இவங்க 3 பேரும் இந்த வீடியோவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் அவங்க ராபரி அப்படின்னு பாடுறதை கேட்டு ஷாக் ஆகி மைக்கை வாங்குறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த காமெடி பண்ணி போஸ்ட் பண்ணதை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானை பலரும் பாராட்டிட்டு வராங்க.